வணக்கம். இன்றைக்கி நம்ம செக்கில் வந்து பார்த்தோன்னா தேங்காய் எண்ணெய் ஆட போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தோன்னா எத்தனை கிலோ எடுத்து வந்தா? எத்தனை கிலோ எடுத்து வந்து ரஞ்சித்தா? 34 கிலோ எடுத்து வந்துருக்குறான். 34 கிலோவுக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த செக்கு எங்கே வாங்கினேன், என்ன ரேட்டு வாங்கினேன், சில கஸ்டமர் நம்ம நேரங்கள்லாம் கேட்டாங்க. இந்த செக்கு வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங்கிற கம்பெனியில் நான் வாங்கினேன். பர்ஃபெக்ட் இன்ஜினியரில் வந்து நான் வாங்கின ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் உண்மையை சொல்லணும்ல, 2,52,000 வாங்கினேன். இது வந்து மற்றபடி மேங்கோட்டு செலவுலாம் இருக்குது. நம்ம அந்த செலவுக்கு உள்ள நுழையில நம்ம வாங்கினது வந்து பர்ஃபெக்ட் இன்ஜினில் 2,52,000 நம்ம வாங்கினோம். சரி, வாங்கின ரேட்டு ஓகேங்க, அதெல்லாம் ரேட்டுங்க, யாருங்க அந்த ரேட்லாம் கேட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மெஷின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ள இந்த மெஷின் எப்படி இருக்குது, தரம் எப்படின்னு சொல்லி நம்ம நேர்கள் சில பேர் கேட்டாங்க. என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா நான் ஃபுல்லாக ஓட்டி நம்ம அனுபவப்படலை. இப்போ தேங்காய் தான் ஓடிட்டு இருக்குதுல. இருந்தாலும் நம்ம மற்ற மிஷினுக்கு கம்பேர் பண்ணுறப்ப இந்த மிஷின் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா முழு அனுபவம் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு எப்படி சொன்னால் ஒரு 50% சாட்டிஸ்ஃபைட் தான். நம்ம கிட்டத்தட்ட 1 மாதம் நைக்கி தான் நான் ஆகுறது. நம்ம 1 மாதமும் முழுசாக முடியல. அப்படிங்கிறப்ப நம்ம எடுத்து வந்த வரைக்கும் இதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த தம்பி வந்து கூலிக்கு ஆட வந்த பையனா, அவனை பாருங்கள், அவனை தள்ள விட்டு நான் பாட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். இது பெரிய வேலை இல்லை. கொட்டாப்பா தம்பி, கொட்டாப்பா. இது பெரிய வேலை இல்லை, அவனே ஈஸியாக ஓட்டலாம். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா பக்கத்துலேயே நம்ம கியர் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இங்கேயே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். மோட்டர்லாம் அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லாமே செட் பண்ணி அவங்களே கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து உள்ளுக்கு வந்து ஜேசிபி வச்சோ அல்லது கிரேன் வச்சோ உள்ளுக்கு நம்ம இறக்க வேண்டியதான். ஆனால் இறக்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளுக்கு இறக்கணுங்க. நம்ம பில்டிங் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தாழ்வான பில்டிங் தான். அப்படிங்கிறப்ப அதுக்குள்ளே ஜேசிபி நுழையில, கிரேனு நுழைய மாட்டேன்ருச்சு. அதில் கூலியால் வச்சு தான் தள்ளி தான் உள்ளுக்கு எடுத்தோம். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வேலை டைட்டாக தான் போச்சு. நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அதுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா இந்த எம்டி கேனு வெயிட் என்னென்னு பார்த்துறோம். இது 10 லிட்டர் கேனு, நம்மக்கிட்டே 10 லிட்டர் கேன்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா 250 கிராம் இருக்குது இந்த எம்டியோட வெயிட்டு. இதில் வந்து ஃபுல்லாக ஊற்றிடும். ஏன்னா அது 10 லிட்டர் கேனு. ஆனால் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா 10 கிலோ பிடிக்கும். 10 கிலோங்கிறப்ப ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ராவே பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதில் எத்தனை கிலோ வருதுன்னு பார்க்கலாம். 34 கிலோவுக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் எண்ணெய் நொம்பிடுச்சு. அதில் தம்பி அதை முண்டு அவங்களே ஊற்றிக்கிறாங்க. அந்த கேப்பில் செக்கு நிப்பாட்டக்கூடாது தான். என்ன பண்ணுறது, அவன் என்ன முடியல நிப்பாட்டினா நிப்பாட்டிட்டேன். ரஞ்சித்தா, எத்தனை கிலோ எடுத்து வந்த சொல்லு, பேர் சொல்லு. 34 கிலோ சொன்னால தெரியல சித்தப்பா. 34 கிலோ. அது வைக்க போடும் தம்பி, வரணும் இல்லைங்க. அவன் எடுத்து வந்த கிலோ வந்து பார்த்தோன்னா 34 கிலோ எடுத்து வந்திருக்கான் தேங்காய். 2 கணமாக தான் போட்டாகணும். ஒரு கணத்தில் போடலாம், 2 கணத்துக்கு இல்லை, ஒரு கணத்துக்கும் அதிகமாக இருக்குது. 10 இருக்குது, 2 கணமாக போடுறோம். இது வந்து எத்தனை ரூபாய்க்கு வருதுன்னு பார்ப்போம் ஒரு லிட்டரு. இப்போ அடுத்த காணம் போட்டாச்சு. அடுத்த காணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த காணம் ஓடிக்கிட்டு இருக்காப்பா? முதல் ஓட்டியாச்சா? சரி, ரைட்டுண்ணா. தம்பி தான் பரவாயில்ல, கொஞ்சம் ஆர்வமாக நான் தள்ளி விடுறேன் சித்தப்பான்னா. சரி தள்ளி விட்டுன்னு சொல்லி அவனே தள்ள விட்டேன். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த பர்ஃபெக்ட் இன்ஜினியர் கம்பெனிக்காரங்க பேசுகிறதுக்கும் நான் வந்து அந்த கம்பெனியில் வந்து நான் ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன், செக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். நான் வந்து அதோட சர்டிஃபிகேட் கொடுக்குறது நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா என்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் வச்சு இல்லை 6 மாதம் வச்சு செக்கோட முழு நம்பிக்கை சொல்ல முடியும். இப்போதைக்கு பரவாயில்லன்னு சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ நம்ம இதுக்குள்ளே எள், கடலை இதெல்லாம் போட்டு ஆட்டி தெளிவான பார்க்கல. அடுத்து கொட்டம் திருப்புனாக்கு இருக்குது, நிறைய எண்ணெய்கள் இருக்குது. அந்த வகையில் எதுவுமே ஆட்டி பார்க்கல. ஒன்லி தேங்காய் மட்டும் ஆடி பார்த்துருக்கோம். அந்த வகையில் தேங்காய் ஆடினதுக்கு பரவாயில்லைங்க. வந்த புதுசில் சரியாக கொஞ்சம் சின்ன சந்தைகள் இருந்தது. அதை ஃபோன்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு செக்கை பற்றி நமக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குல்ல, எண்ணெய் ஆட்டின அனுபவம் இருக்குல்ல. ஏற்கனவே நம்ம 2-3 செக்கு வச்சுருக்கிறோம். அதில் செக்கு எண்ணெய் ஆட்டுறதை பற்றி நமக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த செக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங் தான் வாங்கினேன். கோயம்புத்தூரில் இருக்குது இந்த கம்பெனி. தேவைப்படுறவங்க நான் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இல்லை வீடியோவிலையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. தேங்காய் பருப்பு வந்து ஆடி முடிச்சாச்சு. 2 கணம் ஆட்டி முடிச்சாச்சு. இது வந்து மொத்தம் இதோட தேங்காயோட வெயிட் பார்த்தோன்னா 34 சொல்லிட்டேன்.
இப்போ வந்து நமக்கு கிடைச்ச கொள்ளளவு வந்து பார்த்தோன்னா கேனோட சேர்த்து வந்து பார்த்தோன்னா 20,950 கிடச்சிருக்குதுங்க. இப்போ நம்ம ஒரு எடுத்து வந்த தேங்காய் வந்து பார்த்திக்கிட்டோன்னா 34 கிலோ, 1 கிலோ 100 தான் எங்கள் ஏரியாவில் போகுது. எங்கள் ஏரியா ரேட்டு தான் நான் போட்டிருக்கேன் 3400 அது கூலி வந்து 340, செலவு வந்து பார்த்தோன்னா 3740 கேனோட வெயிட்டு 750 கிராம், ஆயிலோட வெயிட்டு 20,950, நிகர வெயிட் வந்து பார்த்தோன்னா 20.200 கிராமுங்க. மொத்த லிட்டரு வந்து பார்த்தோன்னா 20.20 அது வந்து 900 வகுத்துக்கிட்டோம்னா 22.400 கிராம் கிடச்சி 22 லிட்டரு 400 மில்லி எண்ணெய் கிடச்சிருக்குதுங்க. ஒரு லிட்டரோட விலை வந்து பார்த்தோன்னா 3740 செலவு, கிடச்ச லிட்டரு வந்து பார்த்தோன்னா 22 லிட்டரு 400 மில்லி கிடச்சிருக்கு. ஒரு லிட்டரோட விலை வந்து பார்த்தோன்னா 166 கிடச்சிருக்குதுங்க. இப்போ இந்த எண்ணெய்க்கு நம்ம அதாவது ரோட்டரி செக்கில் ஆட்டினது, அது இரும்பு செக்கில் ஆட்டினது, இது கொஞ்சம் சூடாக தான் வருங்க. அதில் இது வந்து பார்த்தோன்னா 34 கிலோவுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா 22 லிட்டரு எண்ணெய் கிடச்சிருச்சுங்க. என்ன தான் கழிவுலாம் ஒதுக்குனாலும் 100% சொல்கிறேன் 22 லிட்டரில் எண்ணெய் ஒரு நம்பிக்கையோடு இருக்குதுங்க. அப்போ வந்து இந்த எண்ணெயோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 22 லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்கு. இதோட ஒரு லிட்டரோட பார்த்தோன்னா உற்பத்தி செலவு அதை வாங்கினது கூலியெல்லாம் சேர்த்து ஒரு லிட்டரோட விலை 166 உற்பத்தி ஆகிருக்குதுங்க. ஒரு லிட்டரோட விலை 166 உற்பத்தி ஆகிருக்குப்பா. பேர் என்ன பேர் சொல்கிறா? ரஞ்சித்தா. எத்தனை கிலோ எடுத்துருந்தா சொன்ன? 34. ஆ சரி ரைட்டு. பின்ன என்ன இந்த ஊர் தானா? என்ன ஊர்? கள்ளக்குடி. சரி ரைட்டு. தம்பிங்க கொஞ்சம் வெக்கப்படுவான், எல்லாம் பேசுறது யோசிக்கிறான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தம்பி தாங்க பார்த்துங்க. இந்த எண்ணெய் வந்து பார்த்தோன்னா மொத்த கொள்ளளவு 166 கிடச்சிருக்கு. சரிங்களா? அதாவது தேங்காய் வந்து பார்த்தோன்னா நம்ம மறைச்சி காட்டுறதுக்கு ரோட்டரி ஆட்டு நிறைய வித்தியாசம் மாறுபடுதுங்க தேங்காயை பொறுத்தவரையில். அதில் வந்து பார்த்தோன்னா இதே 30 கிலோ நம்ம ஒரு டைம் ஆடி பார்ப்போம், அதில் எத்தனை லிட்டர் வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து ஆடினது ரோட்டரி செக்கில் தான் ஆட்டினோம். அந்த செக் வந்து பார்த்தோன்னா எங்கே வாங்கினேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த செக்கில் ஆட்டினது தாங்க பெர்ஃபெக்ட் இன்ஜினியரில் வாங்கினேன் ஏற்கனவே சொல்லி. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய நேர்கள் நிறைய சந்தேகம் கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் நேர்களுக்காக ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் கிராமத்தில் இருக்கிறேங்க. எனக்கு இந்த ரா மெட்டீரியல்லாம் நான் வந்து அலைஞ்சி போய் வாங்க வேண்டிய அவசியம் எங்கேயுமே இல்லை. என்னுடைய மில்லுக்கே நேரடியாக வந்து கொடுத்துருவாங்க. கிராமத்தில் இருக்கிறதால வந்து பார்த்தோன்னா அவங்களும் ஒரு தேங்காய் இருக்கட்டும், கடலப்பருப்பாக இருக்கட்டும், அல்லது எள்ளாக இருக்கட்டும், கொட்டமத்தாக இருக்கட்டும், இவங்களாம் இங்கே உற்பத்தியான பொருளை டவுனுக்கு பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க. அதில் நான் கிராமத்துலேயே வாங்குறதுல என்னால் கண்டிப்பாக ஓரளவுக்கு விலை குறைவாக வாங்கிட முடியும். நேரடியாக விவசாயிகிட்ட வாங்குறதே எனக்கு விலை பிரச்சனை இருக்காது முடிஞ்ச வரைக்கும். அதில் நம்ம வந்து கிராமத்தில் இருக்க முக்கியமாக அதில் நம்ம வந்து பெருசாக லாபம் வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு கிடையாது. எல்லாமே சொந்தமாக இருக்குது. கூலியாளாக இருக்கட்டும், பில்டிங்கெல்லாம் சொந்தமாக இருக்குது, வாடகை கிடையாது, எதுவுமே கிடையாது. அதில் வந்து பார்த்தோன்னா என்னால் எவ்வளோ குறைவாக கொடுக்குமோ அவ்வளோ குறைவாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் கீழே கண்டிப்பாக குறைவாக கேட்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நேர்கள் திருப்திப்படுத்தணும். அவங்களுக்கு ரேட்டு குறைவாக கொடுத்தா தான் நம்ம தேடி இந்த 10 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரை நிறைவாகவும் குறைவாகவும் கொடுத்துட்ருக்கேன். ரேட்டை குறைவாக கொடுத்துட்ருக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா கொஞ்சம் பார்சல் அனுப்பும்போது கூட சிரமமாக இருக்குது. அதை போக நான் நிறைய கற்றுக்கிறேன். தொடர்ந்து நம்ம தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேவை செய்வேன். நன்றி, வணக்கம்.